வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வேவோட ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 2025 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம் என்ன, எந்த மாதிரி எக்ஸாம் ப்ராசஸ் இருக்கும், குவாலிஃபிகேஷன் என்ன, லாஸ்ட் வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் வேகன்சி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்ல கம்மியா இருக்கா, எவ்வளவு கட் ஆஃப் வரும், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலான பணியும் வைப்புல நீங்க ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிக்க. எதுக்காக சொல்லலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ரிலேட்டடா எனி அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளோட சேனல்ல நாங்க மென்ஷன் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான லிங்க்மே இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த ஏஎல்பி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன்ல டேட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முக்கியம் நோட் பண்ண வேண்டிய டேட், இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாருங்களேன், 11th May 2025 லாஸ்ட் டேட். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிடணும். நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அந்த மிஸ்டேக்கை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கான மாடிஃபிகேஷன் விண்டோவுமே ஓப்பன் பண்ணுவாங்க. அது 14th இருந்து 23rd May வரைக்கும் என்ன ஓப்பன் பண்ணாங்க. இல்ல நம்ம ஏதாவது நம்ம தப்பா கொடுத்திருந்தோம்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குமே நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ற கேண்டிடேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். சரி, இப்போ முக்கியமானது பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கான வேக்கன்சி மொத்தம் எல்லா ரயில்வே சோனையுமே சேர்த்து 10,000 பிளஸ் வேக்கன்சி கிட்ட இருக்கு. 9,970. அதே நீங்க 2024 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 5,696. இது டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவோட வேக்கன்சி. ஆக்சுவலி என்னன்னா, போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துக்கு வேக்கன்சி கொஞ்சம் ஹையா தான் கொடுத்துருக்காங்க. இதுலயே நம்ம பர்டிகுலரா சென்னையோட ஜோன் பார்த்தோம்னா இந்த வருஷம் 2025ஓட சென்னை ஜோன்ல எவ்வளவுனா 362 வேக்கன்சி. லாஸ்ட் வருஷம் 2024 எவ்வளவு வேக்கன்சி 148 வேக்கன்ஸா இருந்தது. ஜோனல் வைஸும் பார்க்கும்போது என்னன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு நல்ல வேக்கன்ஸா இருக்கு. இதுல சில கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க சென்னை ஜோன் அப்படின்னா 362 வேக்கன்ஸான இருக்கு. இப்ப அதே புவனேஸ்வர் அப்படின்னு பார்த்தா 928 இருக்கு. அதே செகண்டரா பார்த்தோம்னா 967 இருக்கு. அப்ப என்னன்னா இதை விட இது அதிகமா தானே இருக்கு. அப்ப அந்த ஜோனுக்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க அப்ளை பண்ணலாங்க. ஆனா ஒன்னு நல்லா யோசிச்சுக்கேன், நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் இருக்குன்னா நம்ம ஜோன்ல அப்ளை பண்ணும்போது நல்லாவே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ், கட் ஆஃப் ரொம்பலாம் ஹையா போவாதுங்க. கட் ஆஃப் ஒரு ஆவரேஜான கட் ஆஃப் தான் இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணிக்கலாம். 148 வேகன்ஸா இருந்தாலுமே லாஸ்ட் வருஷம் சிபிடி ஒன்னோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். கம்பேர் வித் அதர் சோன், அந்த நார்த் சோன்ல இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப் தான் இருந்தது. அதனால நீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமா சென்னை ஜோன் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் நம்ம செலக்ட் ஆயிடும்னு வச்சுக்கலாம், நம்மளோட ஒர்க் எங்க தான் இருக்கும்னா எந்த ஜோன் எடுத்தோமோ அந்த ஜோன்ல ஒர்க் இருக்கும். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நடக்காது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபர் ஒண்ணு நடக்காது. ஸோ அதனால என்னன்னா நம்ம ஜோன்ல எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இது வேகன்சியா. அடுத்து பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் நார்மலா என்ன 18ல இருந்து 30. இப்போ நம்ம யூஆர் கேட்டகரி அதுலயே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இடபிள்யூஎஸ் இருந்தனா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இருந்தனா நம்மளுக்கு என்னன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் 2/7/1995 அப்புறமா இருக்கணும். இது நம்ம ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தா 2/7/1992 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தோம்னா 2/7/1990. அதே மாதிரி எல்லா கேண்டிடேட்டுக்குமே என்ன, இப்போ 1/7/2007 முன்னாடியே நம்ம பிறந்திருக்கணும். இதுக்கப்புறம் பிறந்தோம்னா நம்ம எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பெருசா நம்மளுக்கு ஏஜ் லிமிட்ல டவுட் வராது, ஏன்னா அவங்க தெளிவாவே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்து பார்த்தோன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏஎல்பியோட என்ன குவாலிஃபிகேஷன், நான் 10th முடிச்சிருக்கேன்னா நான் எலிஜிபிளா, இல்ல நான் 12th முடிச்சிருக்கேன் நான் எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க தெளிவாவே சொல்லியிருக்காங்க, நீங்க 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஐடி முடிச்சுன்னு சொல்றாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம 10th முடிச்சு அதோட ஐடிஐ முடிச்சிருக்கணும். அந்த ஐடி என்ன, ஃபிட்டரு, எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட், மெக்கானிக், மில் ரைட்டர், மெயின்டெனன்ஸ், மெக்கானிக், அது மெக்கானிக்கோட ரேடியோ டிவி, எலக்ட்ரானிக் மெக்கானிக், அதே மாதிரி மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மச்சர் அண்ட் காயில் வைண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், மெக்கானிஸ்ட், அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்ஸ். இந்த ரிலேட்டடா நீங்க ஐடிஐ முடிச்சீங்கன்னா நீங்க எலிஜிபிள். இல்லையா, நீங்க 10th முடிச்சிருக்கீங்க, 10th முடிச்சுனே இந்த ட்ரேட் ரிலேட்டடா நேஷனல் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சுன்னா நீங்க எலிஜிபிள். இல்ல இதெல்லாம் நான் முடிக்கலன்னா வேற என்ன சொல்றாங்கன்னா 10th முடிச்சிருக்கீங்க அதோட சேர்த்து முடிச்சுன்னா டிப்ளமோ முடிக்கிறீங்க. இப்போ 10th இல்ல 12th ஏதோ ஒண்ணுல முடிச்சுட்டு என்னன்னா நீங்க டிப்ளமோ ஜாயின் பண்றீங்க. அந்த டிப்ளமோ என்ன, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இல்ல இந்த சொன்ன ஸ்ட்ரீம்குள்ள கம்பைன் பண்ணி ஒரு டிப்ளமோ நான் முடிச்சிட்டேன்னா நீங்க எலிஜிபிள். இப்ப இதுவும் இல்லைன்னா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சதுன்னு வச்சுக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அந்த இன்ஜினியரிங் பர்டிகுலரா என்ன, எலக்ட்ரிக்கல் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதை காம்பினேட் பண்ற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுன்னு வச்சுக்கலாம், நீங்க எலிஜிபிள்னு சொல்றாங்க. ஏன்னா சில பேர் டவுட் வரும், நான் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன், ஈஸி முடிச்சிருக்கேன், இஎன்டே முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளா, நீங்க டெஃபினட்டா எலிஜிபிள். சப்போஸ் நான் சொன்னதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கூட இந்த வீடியோட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்.
இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா அதுலயே பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு இன்ஜினியரிங் முடிச்சோம்னு வச்சுக்கேன். இப்ப நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா நான் எந்த ட்ரேடை வந்து சூஸ் பண்ணணும்? ஏன்னா நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா எந்த ஜோன் நீங்க வந்து ரயில்வே ஜோன் சூஸ் பண்றீங்கன்னு கேட்கும். நீங்க சென்னை ஜோன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கொடுக்கும்போது வந்து ஒரு ட்ரேடை வந்து சூஸ் பண்ண சொல்லுவோம். அந்த ட்ரேடுக்கு வந்து என்னன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுன்னா நான் எந்த ட்ரேடு கொடுக்குறேன்னு பாருங்க. எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், வயர்மேன், ஆர்மேச்சர் காயில் பைண்டர், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷன் மெக்கானிக்ஸ் இந்த இதுல நான் கொடுக்கலாம். இல்ல நான் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா முடிச்சிருக்கேன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இல்ல வந்து மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி. சில பேருக்கு டவுட் வரலாம், நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன்னா நான் இதுல கொடுக்கணும்னு நினைச்சுன்னா அந்த ரெண்டு இதுல நீங்க எது வந்து அது எலக்ட்ரிக்கல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு பாத்துக்கங்க. அது ரிலேட்டடா நீங்க என்ன ட்ரேட கொடுங்க. ஏன்னா இது எக்ஸாம் இருக்கும், இது எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணணும். அதனால ஏனோ தானோ நம்ம கொடுக்கணும் கொடுக்கூடாது. நல்லா யோசிச்சு அந்த சப்ஜெக்ட்டை நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ண முடிச்சோம் அதுக்கு ஏத்தாப்புல கொடுங்க. அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா ஃபிட்டர், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், டிராக்டர் மெக்கானிக், மெக்கானிக் டீசல், டர்னர், மெக்கானிஸ்ட், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர் மெக்கானிக், ஹீட் இன்ஜின், மில்ரைட் அண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் மெக்கானிக். அதே மாதிரி ஆட்டோமொபைல் மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கல்ஸ், டிராக்டர் மெக்கானிக், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். இப்ப இந்த ஸ்ட்ரீம்ல கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். டீட்டெயிலா வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்னன்னு பாத்துறோம், எந்த ஸ்ட்ரீம் எந்த ட்ரேட் நீங்க சூஸ் பண்ணணும்னு பாத்துறோம். இதுக்கப்புறம் என்னன்னா அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தலாம். நம்ம எஸ்சியா இருக்கும் இல்ல எஸ்டியா இருக்கும் இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்ல ஃபீமேலா இருக்கும், டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கும், இல்ல எக்கானமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் மைனாரிட்டில இருந்தோம்னா நம்ம எவ்வளவு பே பண்ணோம்? 250 ரூபா பே பண்ணோம். இந்த 250 ரூபாய் ஒன்ஸ் நம்ம சிபிடி எக்ஸாம் அதாவது ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணோம்? ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் இது கொஞ்சம் டிலே ஆகலாங்க. ஏன் இப்பயே சொல்லிடுறேன்னா 2024 எக்ஸாம் முடிச்ச கேண்டிடேட்டுக்குமே இன்னும் சில பேருக்கு வந்து ரீஃபண்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது டைம் எடுத்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து நீங்க யோசிக்க வேணாம். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன இந்த கேட்டகரி இல்லாத மிச்ச கேண்டிடேட் நம்ம நார்மல் வந்து யூஆர் கேட்டகரி இருக்கும் இல்ல ஓபிசி கேட்டகரியா இருக்கும்னா நம்ம எவ்வளவு பே பண்ணணும்? 500 பே பண்ணணும். இந்த 500ல வந்து 400 மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. 100 என்ன பண்ண மாட்டாங்கன்னா நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து எக்ஸாம் ஃபீஸ். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டியது நம்மளோட எக்ஸாமோட ப்ராசஸ் என்னன்னு தெரியும்ல. நல்லா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த ஹோல் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு வந்து 1.5 இயர்ஸ் வந்து எடுக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ரயில்வே ரொம்ப ஸ்லோவா தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இயர்லாம் சொல்றது இந்த ப்ராசஸ் எல்லாம் இவ்வளவு எடுக்குன்னு சொல்றதுக்கு வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க. என்ன நடக்குதோ என்ன ப்ராசஸ் நடக்குதோ அவங்களுக்கு தெளிவா தெரியணும், அதுக்காக தான் சொல்றேன். எஸ்எஸ்சி மாதிரி இல்ல வந்துன்னா பேங்கிங் மாதிரி என்னன்னா 6 மந்த்ல வந்து முடிப்பாங்களா வந்து யோசிக்காதீங்க. கொஞ்சம் லாங் ப்ராசஸா தான் வந்து கொண்டு போவாங்க. இது வந்து ஹோல் ப்ராசஸா. இப்ப அந்த ரிட்டன் டெஸ்ட்ல சிபிடி 1ல நம்மளுக்கு 75 கொஸ்டின் கேட்பாங்க. 75 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா 1 மார்க். இதே நம்ம தப்பா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் 0.33 வந்து நெகட்டிவ்ல போயிடும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, அதுக்காக தான் சொல்றேன். இதுல உள்ள வந்து சிலபஸ் பாருங்க. இன்டெலிஜென்ட் ரீசனிங்ல வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. நார்மலா அதர் நீங்க ரயில்வேவோட வந்து என்னன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல பேங்கிங்ல பண்ணீங்கன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹையான வந்து வெயிட்டேஜ் இருக்கும். பட் இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஜென்ரல் அவேர்னன்ஸ் லைக் வந்து பாலிட்டி, எக்கானமி இந்த மாதிரி இதுல இருக்கு பாத்தீங்களா, இதுல கொஸ்டின்ஸ் வந்து பெருசா கேட்க மாட்டேன். ஜென்ரல் சயின்ஸ் ரயில்வே அப்படின்னு இருந்தாவே சயின்ஸ்ல வந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஏஎல்பி பொறுத்தவரைக்கும் சயின்ஸ்ல அதிகமான கொஸ்டின் ஏன்னா பிசிக்ஸ் தான் வந்து மேஜரா வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து நீங்க ரொம்ப பண்ணிக்க இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கா வந்து என்ன எக்ஸாம் இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும் இது மட்டும் பார்த்துக்கலாம். 75 கொஸ்டின்ஸ் 75 மார்க் நம்மளுக்கு 1 ஹவர் வந்து டைம். ஸோ ஒன்ஸ் இந்த சிபிடி 1 நம்ம கிளியர் பண்ணா சிபிடி 2க்கு போவோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா பிரிப்பாங்க. செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி. செக்ஷன் ஏல 100 கொஸ்டின் கேட்பாங்க. செக்ஷன் பில வந்து 75 கொஸ்டின். இந்த 75 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணுமோ அந்த ட்ரேட் கொஸ்டின் கொஞ்சம் டெக்னிக்கலா வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த பார்ட் ஏல இருக்கிற அந்த மேத், ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது மட்டும் என்ன அப்படின்னா இதுல நார்மல் பிசிக்ஸ் கொஸ்டின் பிசிக்ஸோட வந்து சாப்டர் தான் இருக்கும். அதோட அடிஷனலா என்ன இருக்குன்னா இந்த இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அது ரிலேட்டடா சில கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடா வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதான் வந்து இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீட்டெயிலா வந்து எப்படி இந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்றது, ஒவ்வொரு டாபிக் எடுத்து அதுக்கு என்ன சிலபஸ் இருக்கு, கம்ப்ளீட் சிலபஸ் எடுத்து அதை டீகோட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஹோலிஸ்டிக்கா ஞாபகத்துல வச்சேன். இது ஒரு 100 கொஸ்டின், இது ஒரு 75 கொஸ்டின். 100 கொஸ்டின் டைம் வந்துன்னா 90 மினிட்ஸ், இது வந்துன்னா 60 மினிட்ஸ். அதாவது இதை முடிச்சனே இந்த செக்ஷன் ஏவை முடிச்சனே என்ன ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நோட் பண்ண வேண்டியது இந்த 75 மார்க் இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாலிஃபை மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குவாலிஃபை மார்க்னா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா
35%. அப்ப 75ல 35% 26.25 மார்க் எடுத்தா போதும். 75 மார்க்குக்கு வந்து என்ன வெறும் 25.25 மார்க் எடுத்தாவே போதும். இதை வந்து மெரிட் லிஸ்ட்ல எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த மார்க் எடுத்தா போதும். என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளோட செக்ஷன் ஏவை வந்துன்னா திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த செக்ஷன் ஏ தான் மெரிட் லிஸ்ட்டுக்கு முக்கியமானது. இந்த 100ல நம்ம எவ்வளவு எடுக்கணுமோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அது என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் CBAT அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தா மெரிட் லிஸ்ட்ல வந்து வரதான். இதுல என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன், நமக்கு ஒரு மெரிட் லிஸ்ட்டை எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா நம்ம CBD 2ஓட பார்ட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து 70% எடுப்பாங்க. அதாவது இந்த 100 கொஸ்டின் கேட்குறாங்களே அந்த 100 கொஸ்டினை வந்து என்னன்னா 70% எடுப்பாங்க. இந்த CBAT இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதை 30% வந்து கன்வெர்ட் பண்ணி மொத்தமா வந்து 100%க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதான் மெரிட் லிஸ்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மெடிக்கல் இருக்கும். ஸோ மெடிக்கலுக்கு அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா வந்துன்னா எண்டில் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதான் வந்து ஹோல் ப்ராசஸ். இந்த எக்ஸாம் என்ன மாதிரி வந்துன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன வேகன்சி, என்ன குவாலிஃபிகேஷன். இப்போ இது ஏன் நான் வந்து என்னன்னா 1.5 இயர்ஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு நான் ரீசனையுமே நான் சொல்லிடுறேன். அதாவது 2024 இந்த எக்ஸாம் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த வருஷத்தோட வந்துன்னா மாசமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ என்னன்னா ஏப்ரல் வந்து 2025. இன்னுமே என்னன்னா CBD 2ஓடது வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து 1 இயரை தாண்டி போயிருச்சு. இன்னும் CBD 2வே கம்ப்ளீட் பண்ணல. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து ஆப்டிடியூட் CPAT இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் இதெல்லாமே முடிச்சு தான் என்ன இன்னும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு 4 to 5 months வந்து இழுத்துருவாங்க. இதை நான் அடிப்படையா வச்சுதான். ஏன்னா 2024 வந்து என்னன்னா விட்ட நோட்டிபிகேஷன் என்ன முடிக்கல அப்படின்னா இதெல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப 2025 ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன இஷ்யூன்னு தெரியல, ரொம்பவே வந்து டிலேவா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரயில்வேல ரொம்ப ரொம்ப வந்து ப்ராசஸ் ஸ்லோவா தான் இருக்கும். பட் இதுல என்ன ஒரு கியூட்டினா இப்ப நீங்க SSC எக்ஸாம் வந்துன்னா ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்டா இருக்கீங்க, இல்ல நான் ரயில்வேக்குன்னு வந்துன்னா தனியா ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட், இல்ல நீங்க DNBC இல்ல நான் பேங்கிங் அப்படின்னா நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுதுறாங்க. குவாலிஃபிகேஷன் மட்டும் நம்ம இருந்தா போதும். மிச்சது எல்லாமே என்னன்னா பேசிக் 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும். எக்ஸப்ட் என்ன அப்படின்னா அந்த ட்ரேடு மட்டும் தான் கொஞ்சம் வந்து டெக்னிக்கலா இருக்கும் தவிர மிச்சது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்கூல் புக்ல என்ன லேர்ன் பண்ணுமோ அதான் கேட்பாங்க. அது பர்டிகுலரா வந்து இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து பிசிக்ஸ் தான். ஸோ பிசிக்ஸ் தான் வந்துன்னா அதிகமான ப்ரையாரிட்டி. அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாமுக்கு நீங்க குவாலிஃபைடா இருந்தீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த எக்ஸாமை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த இதுக்கு அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்குறது, CPT 1 எப்படி இருக்கும், CPT 2 எப்படி இருக்கும், ப்ரீவியஸ்ல எப்படி கேட்பாங்க, ப்ரீவியஸருக்கான வந்துன்னா PDF எங்க இருக்கும், எங்க ப்ராப்பரான நோட்ஸ் இருக்கும், எதை ப்ரிப்பேர் பண்ணணும், எதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இதுக்கப்புறம் நான் போடுறேன். இந்த நான் சொன்ன வரைக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நீங்க கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.